ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதிலிருந்து நரசிம்ம சுவாமிஜியிடம் பி.வி. தேவ் அவர்கள் 1936ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அளித்த பேட்டியோட விவரத்தை பார்க்க போகிறோம். இவர் ஒரு ரிட்டையர்ட் மாமலத்தாராக இருந்தவர். இந்த பேட்டியோட தொடர்ச்சி என்னன்னா, நானா சாஹிப் சாந்தோர்கரை பற்றி பி.வி. தேவ் அவர்கள் கூறுகிறார். நானா சாஹிப் சாந்தோர்கர் வேதாந்த ஃபிலாசபி எல்லாம் படித்தவர். வேதாந்தத்தில் ஒரு கைதேர்ந்த மாணவராக இருந்தார். அவருக்கு சம்ஸ்கிருதமும் தெரியும். பகவத்கீதையோட ஸ்லோகங்களோடைய அந்த கமெண்டரிஸ் எல்லாமும் படிச்சிருக்கார். அதாவது விளக்க உரையெல்லாம் படித்தவர் அப்படிங்கிறாரு. தனக்கு சம்ஸ்கிருத ஞானம் இருக்குது, வேதாந்த ஞானம் இருக்குது, அதே மாதிரி பகவத்கீதையில் இருக்க ஸ்லோகங்களுடைய விளக்கங்கள்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு சின்ன கர்வம் நானா சாஹிப் சாந்தோர்கர் கிட்ட இருந்தது. இந்த குட்டை அம்பலப்படுத்தணும்னு ஸ்ரீ சாயிபாபா எண்ணினார். அதாவது ஸ்ரீ சாயிபாபா கிட்ட நிறைய பக்தர்கள் வராத காலகட்டம் அது. அப்போல்லாம் பாபா தன்னோட அத்தியந்த பக்தர்களோட பேசுறது உண்டு. அதாவது துவாரகமாயில தனிமையில் இருக்கும்பொழுது பேசுவார். அந்த மாதிரி நானா சாஹிப் சாந்தோர்கருக்கும் ஸ்ரீ சாயிபாபாவுக்கும் இடையே நடந்த ஒரு சின்ன உரையாடலை தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். ஒரு தடவை நானா சாஹிப் சாந்தோர்கர் ஸ்ரீ சாயிபாபாவுக்கு பாத சேவை செஞ்சுட்டு இருந்தாரு. அதாவது பாபாவோட திருப்பாதங்களை அமுக்கி விட்டுட்டு இருந்தாரு. அப்போது ஏதோ முணுமுணுத்துட்டே இருந்தார். ஸ்ரீ சாயிபாபா நானா கிட்ட, நானா என்ன முணுமுணுத்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே நானா ஒன்றும் இல்லை பாபா, சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஓ, சம்ஸ்கிருதத்துலேருந்து ஸ்லோகமா? எதுல இருந்து அப்படின்னு கேட்குறாரு ஸ்ரீ சாயிபாபா. பகவத்கீதையில இருந்து அப்படின்னாரு நானா. அப்படியா, அந்த ஸ்லோகத்தை சத்தமாக சொல்ல அப்படின்னாரு பாபா. அப்போ அவர் அந்த ஸ்லோகத்தை சொல்கிறாரு. இந்த ஸ்லோகம் 4வது அத்தியாயத்தில் 34வது ஸ்லோகம். தத் விதி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ் தத்வதர்ஷினஹா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொன்னோடனே ஸ்ரீ சாயிபாபா நானா கிட்ட, உனக்கு இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. நானா தெரியும் பாபா அப்படிங்கிறாரு. அப்படியா, தெரிஞ்சதுன்னா அந்த அர்த்தத்தை சொல்லு அப்படிங்கிறாரு. நானா உடனே சொல்கிறாரு, இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம், நம்ம சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கணும், பாத சேவை செய்யணும், சேவை செஞ்சுக்கிட்டே இந்த மாதிரி பாத சேவையும் நமஸ்காரமும் செஞ்சுட்டு அந்த ஞானிகள் கிட்ட ஞானம், அதாவது அந்த சத் வஸ்து இருக்கு இல்லையா, பிரம்மத்துடைய ஞானத்தை அறிந்த அந்த ஞானிகள் கிட்ட நாம் கேள்வி கேட்டு கேள்வி மூலமாகவும் சேவை மூலமாகவும் அவங்க கிட்ட இருந்து அந்த ஞானத்தை நம்ம பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த ஞான உபதேசத்தை அவங்களால மட்டும்தான் நமக்கு நல்க முடியும் அப்படிங்கிறாரு. அப்போ ஸ்ரீ சாயிபாபா சொல்கிறாரு, இந்த ஸ்லோகத்துக்கான மொத்த அர்த்தத்தையும் இந்த மாதிரி எனக்கு கொடுக்காத, ஒவ்வொரு பதத்துக்கான அர்த்தமாக பிரித்து சொல்லு அப்படின்னு சொல்லி நானா கிட்ட சொல்கிறாரு. நானா சரிங்க பாபா அப்படின்னு அதோட அர்த்தத்தை சொல்கிறாரு. அப்போ ஸ்ரீ சாயிபாபாவோட முதல் கேள்வி, வெறுமனே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செஞ்சால் போதுமா அப்படின்னு ஸ்ரீ சாயிபாபா கேட்குறாரு. அதுக்கு நானா சாஹிப் சாந்தோர்கர், பிரணிபாத அப்படிங்கிற வார்த்தைக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படிங்கிறது தான் பொருள் பாபா, இதை தவிர வேற எந்த பொருளும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. இரண்டாவது கேள்வி பாபா கேட்குறாரு, பரிப்ரஷ்னா அப்படின்னா என்ன அப்படின்னு. அதுக்கு நானா சொல்கிறார் கேட்டல், அதாவது கேள்வி கேட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்ரீ சாயிபாபா பிரஷ்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. நானா கேள்வி கேட்டல் அப்படின்னு அதுக்கும் அதே விளக்கத்தை சொல்கிறாரு. பிரஷ்னனாலும் கேட்டல்னா, பரிப்பிரஷ்னனாலும் கேள்வி கேட்டல் அப்படின்னு ரெண்டுத்துக்குமே ஒரே பொருள்னா, ஏன் வியாசர் பரி அப்படிங்கிற அந்த அடை சொல்ல அந்த பிரஷ்னாவுக்கு முன்னாடி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. அதுக்கு நானா தெரியல பாபா, பரிப்பிரஷ்னா கேள்வி கேட்டல் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும், ஆனால் ஏன் வியாசர் அதையும் சேர்த்தாருன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பாபா வியாசர் என்ன பைத்தியக்காரரா, அவருக்கு என்ன ஞானம் இல்லையா, அதை சேர்த்து சொல்கிறாருன்னா அதில் ஏதோ பொருள் இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கான பதில் எதுவுமே நானா கிட்ட இல்லை, எனக்கு தெரியல பாபா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா
பாபா கேட்குறாரு, சேவைனா என்ன மாதிரியான சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நானா சொல்கிறாரு, நாங்கள் உங்களுக்கு சேவை செஞ்சிட்ருக்கோம் இல்லையா, அந்த மாதிரியான சேவை செய்யணும் அப்படின்னு. அப்போ ஸ்ரீ சாய்பாபா வந்து இந்த மாதிரியான சேவை செஞ்சால் போதுமா அப்படின்னு கேட்குறாரு. இதை தவிர வேற என்ன மாதிரி சேவை செய்யணும், அப்புறம் இந்த சேவைங்கிற வார்த்தைக்கு வேற என்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல பாபா அப்படிங்கிறாரு. அப்புறம் பாபா வந்து அடுத்த வாக்கியத்துக்கு போகிறாரு. உபதேஷ்யந்தி தே ஞானம் அப்படின்னு வருது இல்லையா, அங்கே ஞானம் அப்படிங்கிற சொல்லுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு சொல்ல அங்கே பொருத்த முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நானா பொருத்த முடியும் பாபா அப்படின்னு. அப்போ பாபா வந்து அப்படின்னா என்ன வார்த்தையை அங்கே போட முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நானா வந்து அக்ஞானம்ங்கிற வார்த்தையை வந்து அங்கே சேர்க்கலாம் அப்படிங்கிறாரு. இப்போ ஸ்ரீ சாய்பாபா அக்ஞானம்ங்கிற வார்த்தையை அந்த வாக்கியத்தில் நம்ம பொருத்தினோன்னா அதுக்கான பொருள் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் நானாவுக்கு அதுக்கும் பதில் இல்லை. தெரியல பாபா, அக்ஞானம்ங்கிற வார்த்தையை அங்கே பொருத்தினா அந்த வாக்கியம் எப்படி பொருள்பட அமையும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு. அப்புறம் ஸ்ரீ சாய்பாபா சொல்கிறாரு, கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை ஞானிகளையும் தத்துவதரிசிகளையும் கண்டு அவங்களுக்கு சேவை செஞ்சு அவங்களோட இருந்து அவங்கக்கிட்ட உரையாடி அவங்களுக்கு பாத சேவை செஞ்சு அவங்கக்கிட்ட ஞானத்தை பற்றின விசாரத்தை செய்யும்படி சொல்கிறாரு. ஸ்ரீ கிருஷ்ண பகவானே ஒரு பெரிய ஞானி, ஞான ஸ்வரூபம் அவரே ஒரு தத்துவதரிசி. அப்படி இருக்கும் பொழுது அவர் ஏன் அர்ஜுனனை வந்து மற்றவங்க கிட்ட அனுப்பணும், மற்ற ஞானிகள் கிட்ட அனுப்பணும் அப்படிங்கிற கேள்வியை இங்கே கேட்குறாரு. அதுக்கு நானா சாஹிப் சாந்தோர்கர், ஆமாம் பாபா, கிருஷ்ணரே வந்து ஒரு தத்துவதரிசி, அவரே ஞானஸ்வரூபி. அப்படி இருக்கும் பொழுது அவர் ஏன் மற்றவங்க கிட்ட வந்து அர்ஜுனனை அனுப்பினாரு அப்படிங்கிறதுக்கான விடை என்கிட்ட இல்லை, அது ஏங்கிறது எனக்குமே விளங்கலை அப்படின்னு சொல்கிறாரு. பாபா வந்து இதை கூட நீ புரிஞ்சுக்கலையா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாரு. அப்படி ஒரு கேள்வியை ஸ்ரீ சாய்பாபா கேட்ட உடனேயே நானா சாஹிப் சாந்தோர்கர் கிட்டே இருந்த அந்த கர்வம் எல்லாம் துண்டு துண்டாக போயிடுச்சு. அவரோட செருக்கு அந்த நிமிஷமே அழிஞ்சிருச்சு. இப்போ இந்த கேள்விகளுக்கான பதிலை வந்து ஸ்ரீ சாய்பாபாவே அவருக்கு அளிக்கிறார். அதை நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.